ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 60 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 61வது போட்டியாக இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. சென்னைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏனென்றால் இன்றைய போட்டியில் ஜெயிக்கக்கூடிய அணி பிளே ஆஃப் வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வார்கள். எனவே ஒரு போராட்டம் நிறைந்த ஆட்டமாக இன்றைய போட்டி இருக்கும். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் மும்பை மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இடையே நடைபெற்ற போட்டி. நாம் டெலகிராம் லிங்கில் கூறியது போலவே வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ராணா ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். நம்ம கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். அதே போன்று பூம்ரா அவர்களையும் வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். மூவரும் ஒரு சிறப்பான பங்களிப்பினை அளித்தார்கள். 7 பிளேயர்கள் ட்ரீம் லெவலிலும் இடம்பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் ஆட்டத்தின் முடிவு என்பது மாற்றத்தக்கதாக இருந்தது. ஒரு சில மேட்ச் இந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும். இயற்கையின் சூழ்நிலையை நாம் எதுவும் கூற முடியாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாக போடுற கணக்கை ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ டஃப் சிச்சுவேஷன். அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மிஸ் ஆக தான் செய்யும். ஸோ நடந்தவைகளாகவே இருக்கட்டும். இன்றைய தினம் ஒரு சிறப்பான போட்டியாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உள்ளது. இன்றைய தினம் எடுத்துக்கொண்டே ஆவனால் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த மேட்ச் ஆகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. குரு ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்திலும் ராகுவின் தொடர்பிலும் உள்ளார். எனவே இன்றைய போட்டி சுவாரஸ்யத்துக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு ஹை ஸ்கோரிங் ரேட்டாக இந்த கேம் இருக்கக்கூடியதாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருத்ராஜ் கெய்வாட், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, மொயின் அலி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கெய்வாட் அல்லது சிவம் டூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் துஷார் தேஷ்பாண்டே, சிம்ரஜ் சிங் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், மொயின் அலி, சிவம் டூபே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரச்சின் ரவீந்திரா அல்லது டேரில் மிச்சலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, மொயின் அலி, ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது பராக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ட்ரினட் போல்ட், சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மேயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ரோமோ பவன் 2 இன்னிங்ஸிலும் ஒரு சின்ன கேமியோ விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது 9 பந்தில் 30 ரன்கள், 8 பந்தில் 30 ரன்கள் போன்றவற்றை அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது ரோமோன் பவலில் உண்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆவேஷ் கான், ட்ரினட் போல்ட், யுவேந்திர சஹால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பையும் அளிக்க வல்லது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த போட்டி கடைசி பந்து வரை செல்லக்கூடியதாக இருக்கும்.
ஒரு சுவாரஸ்யத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் வலதுகை ஆட்டக்காரர்களில் யார் பேட்டிங் செய்தாலும் சரி, வலதுகை ஆட்டக்காரர் ஒரே ஓவரில் தொடர்ந்து 3 4 அல்லது 3 6 அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அவருக்கு குறிப்பு ஏதும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் வெளிநாட்டு ஆட்டக்காரராக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.